இருங்க. ஆ இன்னைக்கு வணக்கம். எப்படி ராஜீவ் காந்தி இன்னைக்கு எத்தனை 48 மணி நேரம் ஆச்சு? 36 மணி நேரம் முடிஞ்சுதா? இன்னைக்கு 48 மணி நேரம் ஐயா. 48 மணி தான். 6 மணி நேரம் முடிஞ்சுதா? ஆமையா ஆமையா. எப்படி தூக்கமெல்லாம் ஒழுங்கா வருதா? தூக்கம் வருதுயா. ஒரு நேரம் இடையில தூக்கம் குறையுது, அப்புறம் தூங்கிடும். ஆ, எப்படியும் எப்படியும் 5 மணி நேரம் தூங்கினா சரி. 5 மணி நேரம் தூங்கினா சரி. தூங்கணும் அவ்வளோதான். சரி. ஆமாம், அதிக சரி. நேரம் தூங்குது அவசியம் இல்லை. அதிக நேரம் தூங்கவே கூடாது. 5 மணி நேரம் 6 மணி நேரம் 5 மணி நேரம் தான் அதிகம். அதுக்கு மேலே தேவையில்லை. அந்த உடம்பு சிந்திச்சுட்டே இருக்கணும், படிச்சுட்டே இருக்கணும், இந்த புத்தகம்லாம் படிச்சுட்டே இருக்கணும். சரி, இப்போ நம்ம ஐயா சரி. நான் 48 மணி நேரங்க. இப்போ பப்பாளி பழம் மரத்துல இருந்துச்சுன்னு சாப்பிட்டணும். வெரி குட், அருமை, நல்ல பழக்கங்கள். ஆமாம், 48 மணி நேரம் நல்லா இருக்குது, அருமையான 48 மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஜீரண நீரை சுரக்காம செய்கிறீங்க. அதனால என்னன்னா உங்களுக்கு அதனால என்ன கேட்டிங்கன்னா எல்லா சுரப்பிகளும் தன்னோட வேலையை ஒழுங்கா செய்ய ஆரம்பிக்கும். எந்த தடையும் இல்லாத பொழுது எல்லா சுரப்பிகளும் ஒழுங்கா வேலை செய்யும். நமக்கு ரெண்டு சுரப்பி ரொம்ப முக்கியமானது. நாம நினைச்சு செய்யற சுரப்பிகள், நினைக்காம செய்யற சுரப்பிகள். இந்த நினைக்காம இருக்கும் பாருங்க, அது தன்னுடைய கட்டுப்பாட்டுல இயற்கையாக இயற்கையாக நடக்கிற செயல்பாடு ரொம்ப ரொம்ப மடக்கும். நம்ம வாயில வைக்கிறோம், அப்புறம் உள்ள போகுது, கணையம், கல்லீரல், இதெல்லாம் நாம் திங்கிறதுனால ஏற்படுகின்ற பிரச்சனைகள். அதுல வந்து அதுல நீர் சுரக்கும். ஆனால் இயற்கையா சுரக்குது பாருங்க, அதுதான் உயிர் நீர். அதுதான், அந்த நீர் தான் வந்து உயிரை காப்பாற்றும். நம்ம வாயுவிலே சாப்பிட்றோம் பாருங்க, கணை நீர் சுரக்கிறது, கல் நீர் சுரக்கிறது எல்லாம் வந்து உணவை விஷமாக்கும். இந்த விஷமாக்கும். அதனால நம்ம சாவு வருது, நோவு வருது. சரியா? அந்த நாம சாப்பிட்ற உணவை திங்கறதுனால ருசியா இருக்குது, அதனால அது விஷமாகறதுனால உள்ளே அந்த நாளமில்லா சுரப்பி, அது எண்டோகிரான் கிளாண்டும்பாங்க, அதுக்கெல்லாம் வைத்தியமே கிடையாது. இப்ப அதுக்குள்ள வைத்தியமே யாரும் பார்க்க முடியாது. உடலுக்கு தான் வைத்தியம் ஆப்பினே தவிர உள்ள இருக்க கிளாண்டெல்லாம் எவனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அல்ல தோல்வி. அதனாலதான் அதனாலதான் மருத்துவம் படிச்சா ஆரோக்கியத்தை பெற முடியாது. மருத்துவம் படிச்சா வியாபாரம் பண்ணலாம் தவிர யாரும் ஆரோக்கியத்தை தர முடியாது. மருத்துவம் படிச்சா அறுவை சிகிச்சை, இப்ப வெள்ளைக்காரன் வந்து அறுவை சிகிச்சை சேர்ந்து கொடுக்குறான். ஆனா மற்ற மருத்துவத்துல அறுவை சிகிச்சை கிடையாது. நம்மளது நினைச்சு கூட பாக்குறது, நம்ம அறுவை சிகிச்சை நம்மளுக்கு தேவையில்லை. சித்தால அறுவை சிகிச்சை கிடையாது, ஆரோக்கியத்தை அறுவை சிகிச்சை கிடையாது. ஹானிமன், அப்புறம் இது அது ஹோமியோபதி, இதுல எல்லாம் அறுவை சிகிச்சை கிடையாது. நம்மளுதுல நம்மளுதுல எதுவுமே கிடையாது. நம்ம அறுவை சிகிச்சை பண்ண அவசியமே இல்லை, எதையும் மாத்த தேவையில்லை. ஏன்னா எல்லா பொருளுக்கும் ஓய்வு கொடுத்துறேன். அது இருந்தாலும் சரி. இப்ப உதாரணத்துக்கு சிறுகுடல் கெட்டு போச்சு, பெருங்குடல் கெட்டு போச்சு, இதெல்லாம் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை வெட்டி எடுப்பாங்க. நாம என்ன பண்ணலாம், சுத்தப்படுத்திட்டே போய் அதை அப்படியே வச்சுக்கலாம். எந்த பொருளும் எடுக்க தேவையில்லை, அப்படியே வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்தாம விட்டுறலாம். அப்படியே வச்சுக்கலாம், பயன்படுத்தாம விட்டுறலாம். இதெல்லாம் வந்து தீவிரமா இந்த ஆசிரியர் சொல்படி கேட்டு இருந்தா மட்டும்தான் தப்பிக்க முடியும். இப்ப கூட அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு காவல்துறை அதிகாரி, காவல்துறையோட வேலை செய்து பேசினாரு. என்ன பண்றீங்கன்னு கேட்டேங்க. கேட்க சொல்லிட்டு கடைசியில் நான் காவல்துறை இருக்கேன், காவல்துறை இராணுவத்திற்கு நான் சொல்லித் தர்றதில்லை அப்படின்ட்டு. நான் சொல்லித் தர்றது இல்லைங்க ஐயா, நீங்க வேணா வேலையை விட்டுட்டு வெளியே வாங்கன்ட்டேன். நான் அப்படி வேண்டாம் வந்துடுறேங்க அப்படின்னாப்புல. எத்தனை வருஷம்? 2 வருஷம். 2 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் வாங்க, 5 லட்சத்து பணம் ரெடி பண்ணிக்கங்க அப்படின்னா, சரிங்க ரெடி பண்ணிட்டு வரேன்னாரு. ஒரு 10 நிமிஷம் சொன்னவர்கிட்ட. ஆனா என் வீடியோலாம் பார்த்துட்டு இருக்காரு, சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதை நீங்க பண்ணிட்டு இருங்க, அது உங்க சொந்த விருப்பம். ஆனால் என்னிடம் வருகின்ற கூட சிஸ்டமரியா இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு வரேங்க. அப்புறம் வீடியோலாம் சொல்லிட்டேன், கட்டணமெல்லாம் சொல்லிட்டேன். அதெல்லாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறேன், எல்லாம் புரிஞ்சுதுங்க ஐயா. இது எல்லாரும் கற்றுக்கொள்ள முடியாது. நீங்க மருத்துவம் கற்றுக்கிட்டு மருத்துவம் கற்றுக்குறீங்க, ஆனால் 5 லட்சம், 5 கோடி, 10 கோடி, 1 கோடி போட்டு கற்றுக்குறீங்க. ஆனால் எந்த நோயும் குணமாக்க முடியாது. இது கட்டணம் கம்மி, ஆனால் யாரும் கற்றுக்க போகிறதில்ல. கட்டணம் நீங்கள் 1 லட்சம் வச்சாலும் சரி, 50,000 வச்சாலும் சரி, இன்னும் மருத்துவம் போய் எப்படி இந்த வயசுல எது கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதனால இது சாதாரணம் இல்லை. 5 லட்சத்துக்கு கொடுத்தாலும் கற்றுக்க போகிறதில்ல, 5 கோடி வச்சாலும் கற்றுக்க போகிறதில்ல, 500 ரூபாய் சுருக்கத்தில் கற்றுக்க போகிறதில்ல. அதனால இந்த மருத்துவம் எதற்குன்னு கேட்பாங்க. நாம போனோம், மருந்து குடித்தோம், ஒரு 10 ரூபாய்க்கு மருந்து சாப்பிட்டு, ஒரு லேகின் சாப்பிட்டு நல்லா போச்சு, அப்படித்தான் மனநிலை தவிர மனிதனே மருத்துவரா மாறணுங்கிற எண்ணம் யாருக்கும் இல்லை. அதனாலதான் நான் சொன்னேன் அப்படின்னா, புரியுதுங்க அப்படின்ட்டாரு. அதனால நீங்க 5 கோடி கொடுத்து நீங்க ஆங்கில மருத்துவத்தை கத்துக்கிற காட்டிலும் இது 5 லட்சம் வச்சிருக்கேன். இந்த 5 லட்சங்கிறது இந்த 5 லட்சத்துக்கு உடன்படுறவங்க தான் வர முடியும், மற்ற எல்லாரும் வர முடியாது.
அதனால கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு. இல்லைங்க நான் சொல்றதெல்லாம் புரியுதுன்னாப்புல. புரிஞ்சுட்டு சரி நான் அடுத்த வருஷம் வர்றேங்க, அடுத்த வருஷம் நான் வந்து ரைட் ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் சொன்னேன், அப்புறம் ரெடி பண்ணிட்டு வரேங்க, வரும்பொழுது கட்டிட்டு வாங்கன்னு ஏற்பாடு. அதில் எனக்கு பிரச்சனை இல்லைட்டார், பணம் எனக்கு பிரச்சனை இல்லை, இதை கற்றுக்கொண்டாரு. அப்போ நான் சொன்னேன் அதெல்லாம் ரைட் தான், நீங்கள் முதல்ல மூப்பு முடிவு பணி நிறைவு பண்ணிட்டு வாங்கன்னு. சரின்ட்டு. எதுக்கு நான் சொல்கிறேன்டா, அவங்களாம் வச்சு உட்கார வச்சிட்டோம்னா வரவெல்லாம் கேள்வி கேட்பான், வர்ற அதிகாரிலாம் கேள்வி கேட்பான், கண்டதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். ஏன்னா இது வைத்திய முறை, நீ அடுத்தவனுக்கு வைத்தியம் பார்க்கணும். இவன் தின்னு போட்டு பண்ணிக்கிறீன், அவன் மாட்டுக்கிறீன், சாராயம் குடிச்சு கொண்டு போய் அவன் கேட்டே இருந்தா என்ன பதில் சொல்ல போறான்? அதெல்லாம் சாத்தியமே இல்லை. இது குருகுல கல்வியில் அதெல்லாம் கிடையாது. நீ உன்னோட பதவியிலே இருக்கக்கூடாது. என்னது ஆமாங்க ஆமாங்க இது குரு? நீ வந்து வேலை வாய்ப்புல உட்காந்துட்டு அவங்ககிட்ட சல்யூட் அடிச்சுட்டு இருக்கிற இது குருகுல கல்வி முறை. நான் சொல்றதை முழுசா நீங்க கேட்கணும். ம். நீ அங்க போய் எவனுக்கும் சல்யூட் அடிச்சிட்டு இருப்ப, அதுல இயற்கைக்கு முரணானது. இது குருகுல கல்வின்னா அப்படியே வந்துடணும், அது விட்டு போட்டுங்க வந்துடணும். பாடம் படிக்கிறதுக்கு அப்படியே வந்துடணும், பாடம் படிக்கிறதுக்கு. வந்துரும். ஆமா, அப்படின்னா நீ 10-12 வருஷம் எங்கிட்ட இருந்துட்டு அப்புறம் அதை பண்ணி நீ போலீஸ்ல போய் சேர்ந்துக்க வேண்டியதுதான். பள்ளிக்கூடம் போனோம்னா பள்ளிக்கூடத்துக்கு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் பள்ளிக்கூடத்துக்கு தான் போயிட்டு இருக்கணும். நீ வேலைக்கு எதுக்கு போற? அந்த மாதிரி தான் ஆமாங்க ஆமாங்க இந்த சிஸ்டம் எல்லாம் புரியணும். சும்மா பணம் இருக்கும் வந்துடவும் முடியாது. சும்மா என்ன, யார் மருத்துவத்தை கத்துக்க போறாங்க? மருத்துவம் கத்துக்கிறது என்ன, எந்த வயசுல கத்துக்குவாங்கன்னு கேட்டு, இப்ப மருத்துவம் படிக்கிறாங்க, +2 முடிக்கிறாங்க, பணம் இருக்கிறோம் 2 கோடி கொடுத்து. பணம் இருக்கிறப்ப எம்பிபிஎஸ் மார்க்கே வாங்காட்டி பரவாயில்லைங்க, 2 கோடி கொடுத்தீங்கன்னா எம்பிபிஎஸ். பிரைவேட் காலேஜ் அது கேள்வியே கிடையாது. பிரைவேட் காலேஜ் டெஸ்டிங் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆமாங்க எதுவும் இல்லைங்க. எது பணம் 2 கோடி ஜாதகத்தை கட்டிட்டு கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. இவன் பேருதான் பணக்கார, யாருக்கும் அவன் எந்த வைத்தியம் பண்ண முடியாது. நீ இங்க கவர்மெண்ட்ல சேரும் போலதான் 2000 பேத்துக்கு 20 லட்சம் பேர் எழுதுவான், தீந்தான், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சரி அப்படியே கத்துக்கிட்டு வந்தாலுமே அதுக்கே இந்த 1 கோடி 1.25 கோடி செலவாகும். அப்படியே வந்தாலுமே இந்த நோய் குணமாக்க முடியும், அதுவும் பிரயோஜனம் இல்லை. ஆமாங்க அப்ப அந்த வயசு அப்ப நான் சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்களே இந்த 50 வயசு 40 வயசு 60 வயசு கடந்து போறவங்க என்னடா பணம் கேட்கறான், வைத்தியம் கத்துக்க சொல்றானே, இதே எதுக்கிட்ட வைத்தியம்? நாம வயிற்று வலி தலைவலிக்கிற மாத்திரை சாப்பிட்ற மாதிரி போய் ஒரு 10 நாளைக்கு மாத்திரை சாப்பிட்டு நல்லா போகிற நினப்புல இருக்கிறவங்களே இதை வரவே முடியாது. என்னது? ஆமாங்க புரிஞ்சுக்கிட்டு தான் வரணும். அதுக்குதான் இவ்வளவு கத்துக்கிறது, அதுக்குதான் இவ்வளவு போடுறது, போட்டு சரி பண்ணிக்கிறேன். சரி, இப்ப நான் ஃப்ரீ ரெடிக்கலை பத்தி நம்ம பேசணும் இல்லையா? இந்த ஃப்ரீ ரெடிக்கல் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, அது தானாவே உற்பத்தி ஆகக்கூடியது. இப்ப நீங்க 48 மணி நேரம் நீங்க ஓய்வு கொடுக்குறப்போ அந்த தானா உற்பத்தி ஆகிற ஃப்ரீ ரெடிக்கல் நின்று போயிடும். சரி அதுதான் நீங்க அமைதியா தான் இருக்குதுங்க. இப்ப பப்பாளி பழம் சாப்பிட்றது ஒண்ணும் இல்லை, காலையில அது போயிடும், சுத்தமா போயிடும். அந்த பப்பாளி வேக வைத்த பப்பாளி வாடையோட வெளியே போயிடும். அப்ப நல்லா அருமையான பயிற்சி. பப்பாளி கூட பப்பாளி இப்ப வந்து ஏற்கனவே நீங்க பயிற்சி பட்டதான் நீங்க பப்பாளி பழம் சாப்பிடலாம், அது ஒன்றும் பண்ணாது. அது சாப்பிட்றீங்க, நல்ல கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோவாவது சாப்பிடணும். அது அந்த விதையோட சாப்பிட்டுருங்க. விதையோடங்களா? விதையோட நாரோட அப்படியே முழுங்கிருங்க. என்னது? சரிங்க சரிங்க சரிங்க. தோலை மட்டும் சீவிருங்க, இப்படி சீவினா வந்துருது. அப்படியே நானெல்லாம் அப்படித்தான் சாப்பிடுவேன். அப்படியே தோலை மட்டும் சீவிட்டு அப்படியே உள்ள போயிரும், டைன்னு உள்ள போயிரும். கரெக்டா 2 மணி நேரத்துல டைங்கன்னு வெளியே வந்துடும். 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துல அது நல்லா வலுவலுன்னு இருக்கனால டைன்னு வெளியே வந்துடும். நல்லா இருக்கும், அது நல்லா பண்ணலாம். அதே பப்பாளி காய் சீவி போட்டு வேக வச்சு லேசா அவல் போட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் வேர்க்கலையெல்லாம் போட்டு அப்படி பண்ணால் நல்லா இருக்கு. பொரியல் பண்ணி சாப்பிடலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு மாதிரி போட்டு தாளிச்சு கடலைப்பருப்புலாம் போட்டு கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா சுத்தமாகும். அப்பளத்தை சுட்டு சாப்பிடலாம். அப்பளத்தை சுட்டு சாப்பிட்ற 2 3 அப்பளத்தை உளுந்த அப்பளத்தை அப்படியே நெருப்பில் அப்படியே 4-5 அப்பளம் வாட்டிட்டு நல்லா அந்த பப்பாளிக்காய் நல்லா பொரியல் பண்ணி கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சு விட்டு வச்சுட்டு நிறைய வச்சுட்டு நம்ம சாப்பிட்ற ருசியாக இருந்து நல்லா இருக்கும். இந்த மாதிரி 48 மணி நேரம் கழிச்சு பண்ணோம்னா வெளிக்கு நல்லா போயிடும், எல்லா பிரச்சனையும் போயிட்டே இருக்கும். இதுதான் அந்த ஃப்ரீ ரெடிக்கலை அடக்கிறது தான் நீங்க ஃப்ரீ. ஏன்னா அது உடலெங்கும் ஓடிட்டே இருக்கும், எங்கேயும் நிறுத்தவும் முடியாது. இப்போ இந்த எனர்ஜியை பாருங்க, உங்களுக்கு வந்து நைட்ரஜன் அவர் கேட்ட அந்த காவல்துறை கேட்டாரு, ஐயா இந்த நைட்ரஜன் புரோட்டீனா மாறுதுன்னா குகையில இருக்கிற மனிதர்கள் அதை செஞ்சாங்க, அந்த குகையில் இருக்கிற வாழ்க்கையத்தை நாம் இங்க கொண்டு வர்றோம், வீட்டுல சொல்லித்தர்றோம். அதனால நீங்க அலுவல் உட்காந்துட்டு வீட்டுக்கு வந்து செய்ய முடியாது, கேள்வி எல்லாம் கேட்பாங்க. அதனால உடம்பு அந்த அளவுக்கு மாத்தணும்னா எனக்கு சொல்றபடி முழுமையா கேட்கணும் நீங்க. அப்பதான் நீங்க
இல்ல மாணவனா வர முடியும். இல்லைன்னா புத்தகத்தை வாங்கி யூடியூப் பார்த்து செய்யறதெல்லாம் அது உங்க சொந்த விஷயம் நான். அது அது சொந்த அது பொது. இந்த புத்தகம் பொது. அவரு வாங்கிட்டே புத்தகம் வாங்கி 10 வருஷம் ஆச்சுன்னா ரொம்ப நல்லதுங்கட்டேன் நான். எங்க கோயம்புத்தூர்ல வாங்கியிருக்கேன். அது ரொம்ப நல்லதுங்கட்டேன். ரொம்ப நல்லது. அது விஜய பதிப்பகத்துல இருக்குதுங்க. ஆமா ஆமா. ஆ ரொம்ப நல்லது. சரி, இப்ப நம்ம அடுத்த பாடத்தை எந்த பாடம் படிக்கலாமா? இப்ப இன்னைக்கு அந்த இது 35 படிக்கலாங்களா? மனிதனுக்கு மரணம் இயற்கையானது அல்ல ஆ அப்படிங்கிறது. ஆ ஆ, இருங்க. சரி. 35 ஒரு ஒரு 198. ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இது பார்த்தலாம். நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி படிக்கலாம். ம். ரைட் 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 ரைட். மனிதனுக்கு மரணம் இயற்கையா நல்லது, அதை சொல்றீங்களா? இல்ல பாடம் 100. 35 மனிதனுக்கு மரணம் இயற்கையானது அல்ல, விஞ்ஞான பிரிவு. ஓ, இன்னும் வேற தலைப்புலயே நீ சொல்றீங்க. எத்தனாவது தலைப்பு? 35ஆ? ஆமாங்க ஆமாங்க. ஆமா, அப்படியே ஒரு தலைப்பும் இருக்குது. இன்னொரு தலைப்பு இங்க 100. அது 35ஆவது தலைப்பும் இருக்குது. இன்னொரு தலைப்பு வந்து 166 167 கூட இருக்கு. 166 167 கூட. அஹ், மனிதனுக்கு மரணம் இயற்கையானது அல்ல, விஞ்ஞான பிரிவு. இது என்ன சொல்லுது? மனிதனுக்கு மரணம் இயற்கையானது அல்ல, விஞ்ஞான பிரிவு. பாருங்க, ரெண்டுலயுமே இருக்கு. அற்புதமா இருக்கு. அதாவது 166 பக்கத்துலயும் இருக்குது. 198 பக்கம் இருக்கு. சரியா? சரி, இதுவே படிங்க. ஆமாங்க. 35 படிங்க. மனிதனுக்கு மரணம் இயற்கையானதல்ல, விஞ்ஞான பிரிவு. விஞ்ஞானம் என்ன சொல்லுது, விஞ்ஞானம் என்ன சொல்லுது? இப்ப விஞ்ஞானத்தை பத்தி படிங்க. சொல்லுங்க, படிங்க. முன்னுரை முன்னுரை சென்ற நூற்றாண்டில் மனித தொகை 2 உலக யுத்தங்களையும் மீறி பெருகி 600 கோடி என்ற இலக்கை தொட்டிருக்கிறது. இதை பல பேர் தீமை என்று எடுத்துக்கொண்டாலும் நான் அந்த மாதிரி நினைக்கவில்லை. இந்த கருத்தை பின்பற்றி இப்புத்தகத்தில் 2 கட்டுரைகள் எழுதியுள்ளேன். ம், அவை குடும்ப கட்டுப்பாடு பற்றிய சில சிந்தனைகள், பக்கம் ம், 115. நான் கண்டுபிடித்துள்ள விண்வெளி இயந்திரங்கள், பக்கம் 125. மேற்படி ம், 2 கட்டுரைகளும் படித்துவிட்டு அவற்றை பின்பற்றி இக்கட்டுரையை படியுங்கள். ம், நாம் 600 கோடி மக்களும் நினைத்து பெருமைப்படக்கூடிய சாதனை ஸ்கை லேப். ம், சுமார் 5 வல்லரசுகள் சேர்ந்து அதை நிறுவி பாதுகாத்து உபயோகப்படுத்தி வருகிறார்கள். ம், இதில் இந்தியா ஒரு அங்கம் அல்ல. ஒரு ம், மனிதன் சுமார் 6 மாதங்கள் அந்த விண்வெளி சோதனை சாலையில் தங்கி அண்டங்களை ஆராய்ந்து தகவலை சேகரித்து அனுப்புகிறார். ம், விண்வெளி ஓடம் 6 மாதங்களுக்கு ஒரு முறை ஸ்கைலேப் சென்று திரும்புகிறது. ம். ஆட்கள் மாற்றப்படுகிறார்கள். வேறு நிலையான சாதனை நம்மிடம் தற்சமயம் கிடையாது. எதுவும் இல்லை. அருமை அருமை. ஆ, கிராவிட்டி வீல், புவியீர்ப்பு சக்கரம், இதை ஆ, பற்றி சுருக்கமான விவரங்களை ஏற்கனவே எழுதியுள்ளேன். ஆ, தற்சமயம் இது கோவை கலைமகள் பொறியியல் கல்லூரியிலும் ம், பீளமேடு பூசா பொறியியல் கல்லூரியிலும் ஆய்வில் உள்ளது. ஆ, இதை பற்றி சுருக்கம் நீர் உட்சுழற்சி இயந்திரம், ஆ, இதை பற்றியும் சுருக்கமான விவரங்களை ஏற்கனவே எழுதியுள்ளேன். ம், இது மின்சக்தி உற்பத்தியில் உலகில் புவியீர்ப்பு சக்கரத்தோடு போட்டி போட முடியாது. இது ம், ஈர்ப்பு சக்தி இல்லாத விண்வெளியில் மட்டுமே சிக்கனமாக உபயோகப்படுத்தப்படக்கூடியது. ஆ, புவியீர்ப்பு சக்கரம் வெளிவந்த பின்பு ஆ, நீர் உட்சுழற்சி இயந்திரத்தை பற்றிய விவரங்களை இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகத்திடம் ம், எடுத்துச் செல்வதாக உள்ளேன். இது இந்தியாவை போன்ற ஒரு பெரிய நாட்டினால் மட்டுமே செய்யப்படக்கூடியது. ஆ, ஏனென்றால் இதில் இயந்திரத்தை உலகில் வடிவமைத்து விண்வெளிக்கு அனுப்பி ம், ஓரிடத்தில் நிறுத்தி வைக்கும் அவசியம் ஏற்படும். இதை 2வது முயற்சியாக வைத்துள்ளேன். ம், மேற்படி முயற்சிகளின் தாமதத்திற்கு ஆசிரியன் என்ற முறையில் நான் மட்டுமே காரணம். ஆ, மேற்படி முயற்சியின் வெற்றிக்கு இன்றும் வெள்ளியங்கிரி மலையில் வாழும் சித்தர்களும் மாதா அமிர்தானந்தமயி அவர்களுமே காரணமாவார்கள். அவர்கள் இல்லாமல் நான் இல்லை. ம், நாம் எல்லோருமே உழைக்கிறோம். நம் உழைப்பில் நன்மைக்கான முயற்சி, நீண்ட நாளுக்கான முயற்சி என்ற இரண்டுமே எப்போதுமே நடந்து கொண்டிருக்கின்றன. ம், சிறிய முயற்சிகளை நாம் மாற்றிக்கொள்ளலாம், குறிக்கோளை மாற்றிக்கொள்ள முடியாது. நாம் மரணமில்லா பெருவாழ்வு வாழ விரும்புகிறோம் அல்லது ம், விரும்ப வேண்டும். இதுவே நம் குறிக்கோள். இது நம் ம், எல்லோருக்கும் மாறாது. நம் ம், இடைக்கால வழிகள் மாறலாம். அதில் பெரிய தவறு இல்லை. நம் உழைப்பு வீணாக கூடாது. நம் கல்வி அந்த வகையில் நடக்க வேண்டும்.
ஆசிரியன் ஆக ஆக குற்றம் இரியன். ஆகன குற்றம், இரியன நீக்குபவன். நாம் பிறக்கும்போது 5 அறிவுடன் கூடிய அசைவ உணவுக்காரர்களாகத்தான் பிறக்கிறோம். நாம் குற்றத்தை நீக்கி 6 அறிவுடன் பின்பு 7ஆம் அறிவையும் பெற்று வாழ வைப்பவன் ஆசிரியன். அவருடைய அனுபவ அறிவு நம்மை சீக்கிரம் குறிக்கோளை அடைய வைக்கிறது. ஒரு ஆசிரியருக்கு பல மாணவர்கள் இருக்கலாம். ஒரு ஆசிரியர் தான் கற்பிப்பது முடிவடைந்த பின் பிற ஆசிரியர்களிடம் மாணவனை அனுப்புவதும் இயற்கை. ஆசிரியன் ஒரு வாழும் புத்தகம். நல்ல மாணவனை ஒரு ஆசிரியர் தேடிக்கொண்டே இருக்கிறார். இதற்கு புராணங்களில் பல எடுத்துக்காட்டுகள் உண்டு. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று நம்புபவன் ஆசிரியன். அவனுக்கு பணம் 2ஆம் பட்சம், மரியாதை அவனுடைய முதல் எதிர்பார்ப்பு. தசரதனுக்கும் ராமனுக்கும் வசிஷ்டர் குலகுருவாக இருந்தார். அவருடைய சம்பளம் என்ன என்று யாராவது சொல்ல முடியுமா? ஒரு மாதம் 4 வைத்தியர்களின் மேற்பார்வையில் நீர் உணவில் ஆரோக்கியமாக வாழக்கூடியவன் ஆசிரியன். இந்த சோதனை வருடந்தோறும் நடக்க வேண்டும். அப்போதுதான் மாணவன் ஆசிரியரை நம்புவான். ஆசிரியன் 100 வயதுக்கு மேலும் ஆரோக்கியமாக வாழக்கூடியவனாக இருக்க வேண்டும். அவனுடைய முடிவு யோக சமாதியில் அவன் விருப்பப்படி நடக்கும். இளம் பெண் ஆசிரியர்களுக்கு இவ்விதியிலிருந்து சில விலக்குகள் அளிக்கப்பட வேண்டும். ஆசிரியன் இக்கால நீதிபதிகளைப் போல மதிக்கப்பட வேண்டும். அவனை உள்ளாட்சித்துறை ஆதரிக்க வேண்டும். குருகுல ஆசிரியர்கள் குறைவாகத்தான் வருமானம் கேட்பார்கள். கவிஞர் கொத்தமங்கலம் சுப்பு அவர்களின் பின்வரும் பாடல் ஒன்று இதை விளக்குகிறது. ஓதி உணர்ந்த பயன் உலகினுக்கே தரும், நீதிமுறை வலுவா வேதியராலே எல்லோர்க்கும் பெய்யும் மழை. நாம் வரும்போது என்ன கொண்டு வந்தோம்? ஓதி உணர்ந்த பயனை விருத்தி செய்து உலகிற்கு கொடுப்பதுதான் ஒரு ஆசிரியரின் கடமை. அவன் கேட்பதில்லை. அப்படி கேட்டாலும் அது பிறருக்கு கொடுப்பதற்காக இருக்கும். திருமுருக கிருபானந்த வாரியார் நாடு முழுவதும் அலைந்து சொற்பொழிவுகள் செய்து பெற்ற பணத்தை கொண்டு கோவில் திருப்பணிகளை செய்தார். முருகன் அவருடன் வாழ்ந்தான். பாடத்திட்டம் என்பது குருகுல ஆசிரியருக்கும் அவருடைய ஒவ்வொரு மாணவருக்கும் ஏற்படும் தனிப்பட்ட உடன்படிக்கை. இது ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட இந்த குருகுல ஆசிரியர் என்பது தனிப்பட்ட உடன்படிக்கை. யாருமே குறுக்கிட முடியாது. அதனால இவ்வளவு கண்டிஷன் போடுறது. சண்முகம் பாரு ஆளவே காணும். கண்டிஷன் பயங்கரமா போட்டேன். பேசுறது கேக்குதுங்களா வெங்கடேசலம்? கேக்குதுங்க. சரி. ஆக அந்த இது வெறும் வைத்தியம் மட்டுமல்ல, சொல்றதை கேட்கறதுதான் வரணும். சொல்றதை கேட்கறவங்க அதுல இருக்க முடியும். வெறும் வைத்தியத்துக்கு வரவங்க இதுல வரவே முடியாது. அதுதான் பெரிய பிரச்சனைங்க. இது டாக்டர் மாத்திர மாதிரி இதை ஆளை மாத்த முடியாது. இது டாக்டர் மாத்திர மாதிரி இதை யாரும் மாத்த முடியாது. இதுக்கு மேலடிக்கு இறைவனா டாக்டர் மாத்திர மாதிரி நீ இந்த டாக்டர் அந்த டாக்டருக்கு போயிட்டு அது மாதிரி இதுல கிடையாது. இது அப்படிதான். இது ஒரு ஆளு தான் பின்பற்ற முடியும். என்ன பண்ணலாம்னா, என்னை விட மேல்நிலைக்கு இருக்குன்னு அனுப்பலாம். என்னை விட மேல்நிலை அனுப்புற யாருன்னு எனக்கு தெரியலையே. இப்போ காட்டிலே நேரடியாக வாழலாம்னு சொல்ற யாராவது சொல்லலாம் பாரு. அவன் நிரூபிச்சு காட்டணும். ஏற்கனவே அவன் எனக்கு பழக்கமா இருக்கணும், அவன் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கணும், அல்லது அவன் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். இது 2 பேருக்கு தொடர்பு இருக்கணும். அவன் யாருன்னே தெரியாது. நான் எங்க போய் சிபாரிசு பண்றது? முதல் நான் புரிஞ்சுக்கிறதுக்கே பெரிய பட்டப்பாடு. நீ அவன் காத்துல இருக்கானா, நீ என்னதுக்கான யாருக்கு தெரியும்? காற்றில் இருந்தானா அவன் எங்க இருக்கிறான், எந்த இடத்துல இருக்கு, எனக்கு எப்படி தெரியும்? அப்படியே போனா பேசுவானா? இதெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதனால ஒழுங்கா இந்த பிராணசக்தி. அதனாலதான் வெங்கடேசன் என்ன எழுதிட்டாருன்னா, வெங்கடேசன் என்ன பண்ணாரா, 4வது நிலையோடு நம் கல்வி நிறுத்தி கொடுக்குறோம்ட்டாரு. ஏன்னா அந்த மேல்நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரத்யேகாரம் தாரண தியானம் சமாதி யாருக்குமே தெரியாது. இப்ப காலையில கூட இந்த அம்மா என்கிட்ட பேசினாங்க. அந்த கூட போட்டுருந்தேன், அந்த வீடியோ போட்டுருந்தேன், பாத்தீங்களா? ஆமா பாத்தங்க. நீங்க யோகா பண்ற வரைக்கும் அந்த 5 நிமிஷம் போடுறீங்க, 6 நிமிஷம் வீடியோ. ஆமா, அந்த 4 வீடியோ போட்டேன். நேத்து பேசினது இன்னைக்கு பேசிட்டு அதெல்லாம் செய்யிட்டேன். ஆனால் அந்த அம்மாவுக்கு என்னன்னு இன்னும் புரியல. சமாதி என்பது நியமத்துக்கு நான் சில காரணங்களுக்காக சரின்னு இருக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். ஆனால் இவருடைய ஆசிரமம் கனப்புரா ரோட்ல பெரிய ஆசிரமம், 100கணக்கான ஏக்கரை இருக்காது பெங்களூர்ல. ஆமா கனகபுரா ரோட்ல இருக்கு. கனகபுரா ரோடு இருக்கட்டும். அதாவது அது நிறைய பிரான்ச் இருக்குது, இந்தியா பூரா இருக்குது. அது இருந்துட்டு போட்டு நமக்கு உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாக்கலாம். உள்ள போயிட்டு எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னே தெரியும். கூப்பிட்டாங்க என்ன, நான் வரலன்ட்டேன் குரூப்ல சேர்றதுக்கு. அதான் அங்க வெறும்னே தியானத்தை பத்தி இதயத்தை பாருங்க. நாங்க இதயத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான்.
இதயத்தை இதே நான் இப்ப இதயத்தை பார்த்துட்டு அவங்க சொல்றது வேறங்க. அவங்க சொல்றது கடவுள்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து அடிப்படை பிரச்சனை. வாங்க வாங்க. ஆ, அடிப்படை அடிப்படை பிரச்சனை. அடிப்படை பிரச்சனை தீர்ப்பதற்கான வழி நான் அடிப்படை என்பது ஆரோக்கியம். அடிப்படை என்பது ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியத்துக்கு என்னன்னு முதல்ல வழி சொல்லணும். அப்புறம் தான் நீ கடவுளை பார்க்கணும். என்னது? ஆமாங்க. நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் வள்ளலார் கேட்டார். அந்த மாதிரி சொல்லணும்ல. சொல்லணும். திருவள்ளுவர் வந்து இந்த வள்ளலார் வந்து நோயற்ற ஒருமையுடன் நினைந்து அடி பணிக்கின்ற உத்தமற்ற முறை வேண்டுங்கிறார். அப்படி பாடிட்டே வரும்பொழுது நோயற்ற வாழ்வு வாழ வேண்டுங்கிறார். அந்த மாதிரி நோயற்ற வாழ்வு வாழும்போது சொல்லிக் கொடுக்கணும்ல. ஆமாங்க, சொல்லி தரோம். அதை விட்டு போட்டு நீங்க இந்த இதயத்தை பாரு, அப்புறம் மண்டையை பாரு, கொண்டையை பாருன்னு இப்ப பார்த்துட்டே உட்காந்துருக்க வேண்டியதுதான். ஆனால் அவங்க என்ன சொல்றான்னு பார்த்தோம்னா கோரிக்கை வைக்கலாம். அது என்ன கோரிக்கை, எப்படி புரிஞ்சுக்க அவங்க சொல்றாங்க. அந்த மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் வந்து பிறர் அவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு முதல்ல நான் என்ன சொல்ல அவங்களுக்கு புரியுமான்னு அது வேற தெரியணும். ஆமாங்க. ஆகாரம் எல்லாம் வாழலாம், அல்லது ஆமா. வேற மாதிரி சொல்லலாம். நீர் மருத்துவம், வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கலாம், 3 நாள் ஃபாஸ்டிங், அப்படி லேசா புரிய வைக்கலாம். லேசா புரிய வச்சுக்கிட்டு லேசா புரிய வைக்கணும். ஏன்னா அவன் கன்னடம் தெரியுமா, தமிழ் தெரியலன்னா அவனுக்கு ஒன்றும் புரியாது, ஒரு அளவுன்னு தெரியாது. இப்ப இந்த அம்மாவுக்கு கன்னடம் தெரியும், கன்னடம் தான் தெரியும், தமிழ் எழுத படிக்க தெரியாது. இது என்னதான் சொல்லி கொடுத்தாலும் மண்டையில ஏற போறது இல்லை. நோய் நல்லா ஆனா அடுத்த பேசுறாங்க, தமிழ் பேசுறாங்க. ஆமா, தமிழ் தான் அவங்க இருக்கிறதுமே தமிழ் பகுதி தான். எப்படி இருக்க வையான்? அது ரத்தமும் குடலும் கெட்டு போச்சு. சாதாரண உணவுனால வந்து நான் சொல்ற மாதிரி உணவு 2-3 நாளைக்கு கூட சரியா போயிடும். அவ்வளவுதான். ஜூஸா போட்டு கொடு. இதான் பீட்ரூட் அவல் கொடு. பீட்ரூட் நல்லா சுடுதல்ல ஊற வச்சு, அவல் இருக்கு இல்லையா, அவள் வந்து சுடுதல்ல ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு பீட்ரூட் வணக்கி போட்டு கலக்கி கொடு. பீட்ரூட் அவல் கொடு. அப்புறம் வெங்காய அவல் கொடு. வெங்காய அவல் சோறு தான், சோறு மாதிரி பண்ணி கூட கொடுக்கலாம். உடனே நல்லாயிரும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அது இப்போ ரத்தமும் பெருங்கொடலும் கெட்டு போச்சு. முடிஞ்ச அளவுக்கு இயற்கை உணவு, இந்த காய்கறியில் வளர்த்து காய்கறி சோறு கொடுக்கலாம். மற்றபடி கொடுக்காது. 2-3 நாளைக்கு பலகாரம்லாம் கொடுக்காது. வெடிக்கு போயிட்டானா வயிற்றால போச்சுன்னா சரியாயிரும். வயிற்றால போய் ஒண்ணு போயிட்டா நல்லாயிரும். அவ்வளோ நல்லாயிரும். வீட்டுக்கு எங்க இருக்கான்? அது சரியாயிரும். அந்த ரத்தமும் பெருங்குடல் கெட்டு போனாவே காய்ச்சி வரும். வந்துடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் 72 மணி நேரத்துக்கு நான் தான் சொல்றேன், 72 மணி நேரத்துக்கு சரியாயிரும். எல்லாம் நல்லாயிரும். அவன் வரட்டு 2-3 பேசாம 2-3 நாளைக்கு கூட நீ வந்து இங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். அவன் எப்படி நான் பார்த்துட்டு இருக்கிறேன், தாத்தா எப்படி ஆரோக்கியமா இருக்கிறேன், என்ன சமாச்சாரம். அதாவதுங்க, குழந்தைகள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இயற்கை உணவு வந்து வளர்த்து சொல்றாங்க. நாம இயற்கை உணவு வெளியே பண்ணிட்டோம்ல, நம்ம அன்புக்காக ஊட்டிடுறோம். ரத்தம் குடல் கெட்டு போச்சுன்னா அவ்வளவுதான். இது சின்ன விஷயம். எவ்வளவு பெரிய என்ன பாருங்க, எல்லாம் கொடுமையான நோய்கள் தான் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க பாருங்களேன். சரி பாரு, இங்க அவளை காணோம். சரி, ரெஸ்ட் எடுங்க போ. ரைட்டு. அதாவது நாம வந்து இப்போ நம்ம இயற்கையில வளர்க்கணும், அதான் ரைட்டு. ஏன்னா நம்ம இயற்கைப்படி நம்ம வாழாம இயற்கையிலேருந்து வெளியே வந்துட்டா எல்லாருமே. அப்போ ஒரு நோய் வந்துட்டு பதட்டப்பட வேண்டியது இருக்குது. அது தெரியாது, 2 நாள் 3 நாள் வந்து ரெடி ஆகும். அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த காலத்துல விவரமானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்துல பாட்டிலாம் நோய் நடாச்சுன்னா 3 நாளைக்கு அப்படியே பேசாம தண்ணி குடிச்சிட்டே படுத்துவாங்க. 3 நாள் கழிச்சு அவங்களே வெங்காயத்தை போட்டு கஞ்சி வச்சு குடிச்சு வயிற்றை சுத்தம் பண்ணி பழையபடி வேலைக்கு போயிடுவாங்க. அந்த 3 நாள் கம்முனே இருப்பாங்க, பேசாம கிடப்பாங்க, எந்திரிக்கவே மாட்டாங்க. அது தானா நல்லா. அதே தான் இங்க. அப்ப அவங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாட்டி அப்படித்தான் இருப்பாங்க. ஆனா குழந்தைங்க அப்படி படுத்துட்டா நமக்கு ஒரு தேவையில்லாத கற்பனையெல்லாம் வரும். என்னது? ஆமாங்க. அது என்ன பண்ண, குழந்தைக்கு நாம என்ன நம்ம பழக்கத்தை ஊட்டி விட்டுறோம். அது என்ன, அது நம்ம பெரியவங்களுக்கு எந்த நோய் வருது அதே நோய் தானே குழந்தைகளுக்கு வரும். யாரா இருந்தாலும் ஒண்ணுதானே. அப்படி பார்த்தா இப்ப நான் வந்து எனக்கு வந்து பாருங்க, எனக்கு 2009 நான் என்ன பண்ண பாரு, அது சொல்ல பாருங்க. எனக்கு ஒரு நோய் வந்துச்சு, கொடூர நோய். 2009 2010 நான் வந்து ஒரு ஆளு கால் வந்து அழுகி போச்சு. இடது கால வலது கால, வயசு 90 இருக்கும். அவனுக்கு கால் அழுகி போச்சு. கால் அழுகி போனா அந்த காலை ஒரு கால் கட்டைக்கால் கருப்பு கட்டங்கரேன். அந்த காலத்தை நான் போட்டோ எடுத்தேன். எப்ப எடுத்தேன் அந்த படத்தை காட்டுறேன் பாருங்க.
பார்த்தா பயந்துக்குவீங்க. அந்த காலை அந்த அவனுடைய காலத்தை நான் இன்னும் வச்சிருக்கேன். எத்தனை வருஷம் வச்சிருக்கேன்? 15 வருஷம் அந்த காலை வச்சிருக்கேன். இதுதான் அந்த கால் பாருங்க. சரி. அவனுடைய காலை காட்டுறேன் பாருங்க. குரங்கு கால். கொடுமையா இருக்குதுங்களே. வேற ஒண்ணும் இல்ல, அரிசி சோறு திங்கிற வேலை தான் இது பண்ணுது. சரிங்க. அரிசி சோறு மீனுமே, அரிசி சோறு மீன் திங்கிறது இந்த வேலை. தங்கச்சி மடத்துக்காரன், வயது 90. சரிங்க. அப்புறம் இவனை காப்பாத்துறதுக்கு நான் போனேன். இவனை காப்பாத்துறதுக்கு எப்ப நான் சொல்ல ஒரு 15 வருஷம் இருக்கும். 2009 2010. அப்ப நான் போனேன். போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு சூற நாத்தம் அடிச்சுது. அப்புறம் சூரநாத்தம் அடிக்குது, பயங்கர சூரநாத்தம். அப்ப தெரிஞ்சு போச்சு மீனவர்னு தெரிஞ்சு போச்சு. மீன் தான் திங்கிறது. என்னடா திங்கிறானா, எப்ப பாரு மீன் புளிய கரைச்சி தின்னுட்டே இருக்க வேண்டியது. எல்லாம் பூரா அழுகி போச்சு எல்லாமே. அதுக்கு வயசு 90 வேற, நாத்தம் சகிக்க முடியாது. அப்போ பார்க்க முடியும், பார்த்தேன். அப்புறம் ஒரு கால் அழுகி கிடக்குது. கால் விரலெல்லாம் கழுது, எலும்பு மட்டும் தெரியுதுங்க. விரல்ல சதை அழுகி போட்டு எலும்பு. அதுக்கு பேர் கேங்க்ரி லக்குன்னு பேரு. அவன் மரணம் உறுதியாயிடுது அவனுக்கு. அது கட்ட எடுக்கவும் முடியாது. கால் கருத்தும் போச்சு. உடனே போட்டோ எடுத்துட்டேன். அந்த போட்டோ தான் இது. எடுத்து வச்சுட்டு அப்புறம் அங்க நாத்தத்தை தாங்க முடியல. நான் சொன்னேன், எனக்கு இந்த இடம் ஆகாதுங்க, இந்த வீட்டுல இருக்க முடியாதுங்கிட்ட நான். அப்பா நாத்தம் சைக்கியம் கவிச்சு நம்ம பார்த்தா அலர்ஜி ஆகி போச்சு. சரி இருந்தாலும் ஒரு 15 நாள் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 1 ஏக்கரா தோட்டம், மல்லிகைப்பூ தோட்டம் இருக்கு. அது வேங்கிற கடற்கரை ஓரத்துல. நான் சொன்னேன், எனக்கு இந்த சாப்பாடுக்கு இப்போ எதுவுமே வேண்டாம், எனக்கு எதுவுமே கொண்டு வர முடியாது, நான் இங்க வர முடியாது அப்படின்றேன். எனக்கு தேவை தோட்டத்துல இருந்து, தோட்டத்துல இளநீ மரம் இருக்குதுன்னாங்க. அது போதுன்ட்டு நான். இளநீ மரம் இருக்குதுன்ட்டாங்க. அதே மாதிரி 1 ஏக்கரா இளநீ, அப்புறம் தண்ணி சகல வசதியும் இருக்குது. ஒரு குடிசை, ஓட குடிசை எல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஒரு பெரிய சல்லை வேற, பெரிய சல்லை கொடுத்தாங்க, 30 அடி சல்லை. இளநீ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இளநீ பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பிடிக்கும். கடற்கரை வர்றமாச்சா நல்ல ஒரு 10-20 தென்னை மரம். வேற எதுவும் கிடையாது. காலையில வர வேண்டியது, அவனுக்கு காய்கறி கூழ் வச்சு கொடுக்க வேண்டியது. அப்புறம் அவனுக்கு இப்படி சாப்பிடுன்னு சொல்லி போட்டு நடந்தே பாலைவனம் மாட்டு நடந்தே போயிட வேண்டியது. இப்படியே இருந்துட்டு இருந்தேன். 15 நாளா இளநீ தான் சாப்பிட்டேன். இளநீ நானே மரத்து மேலே ஏற வேண்டியது, அந்த இங்கு சிலையை போட்டு பொடிக்க வேண்டியது. ஒரு காய் பார்த்தீங்கன்னா ஒரு காயை பொறிச்சோம்னா எல்லாமே கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த காயை பொறிச்சோம்னா கிட்டத்தட்ட 1 லிட்டர் தண்ணி இருக்குதுங்க. அதுல 1 லிட்டர் தண்ணி அதிலே குடிச்சிட்டு இருந்தேன். அப்ப பார்த்தா மலை ஜலமே நின்று போச்சு. எனக்கு மலை ஜலம் நின்று போச்சு. குடல அழுக்குகளுக்கு இல்லை. இப்படி முடிச்சுட்டு ஒரு 14ஆவது நாள் என்ன பண்ணேன்னா, அந்த திருப்பி வரும்போது இந்த கடற்கரையில போண்டா வித்துக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தோன்னே சரி போண்டா சாப்பிடலான்னு சொல்லிட்டு 15 நாளைக்கு அப்புறம் போண்டா சாப்பிட்டேன். சரி எவ்வளோக்கு போனா எவ்வளோ சொன்னாங்க. சரிங்க எவ்வளோ போண்டா 2 டஜனே என்னமோ கொடுத்தாங்க. அது ஏதோ கொடுத்தேன். அது நல்ல ருசியா இருந்து சாப்பிட்டு அது போயிடுச்சு. அது அவ்வளோதான். உள்ள சாப்பிட்டு போயாச்சு. நான் பணத்தை ஏதோ 10,000 15,000 கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து 2வது நாள் வாந்தி வர ஆரம்பிச்சிச்சு எனக்கு. இந்த போண்டா போய் என்னமோ பண்ணிருக்கு. ரத்தத்தை கெடுத்து அது மலேரியா மாதிரி காய்ச்சலா மாறிடுது. உள்ள போய் மலேரியா கிரீம் உற்பத்தி ஆயிடுது. வாந்தி நிக்கவே இல்லை. வாந்தி நிக்கலைங்க. ஆமா, பயந்துட்டாங்க, கொண்டே ஆஸ்பத்திரியில போட்டாங்க. நீ வாந்தி நிக்கவே இல்லை. நானும் என்னடா வாந்தி, என்னன்னா காரணம் என்ன, இளநிலே அப்புறம் இந்த போண்டா போய் உள்ள போய் ஏதோ பண்ணி விட்டுருச்சு. அது உடம்புல திடீர்னு பார்த்தா மஞ்சக்காமலை மாதிரி வந்துருச்சு. திடீர்னு ஒரே 2 நாள் வாந்தி போச்சு. கிருமிகள் அதிகமாக அப்புறம் லிவர் டேமேஜ், எல்லா நோயும் வந்துடுது. அப்போ மலேரியா கட்சி வெளி வர தேவையில்லை. மலேரியாங்கிறது உள்ளேயே நமக்குள்ளேயே இருக்கு. எல்லா கிருமிகளும் நம்ம உடம்புலயே இருக்கு. எல்லா கிருமிகளும் அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அவன் 2 நாள்ல என்ன பண்ண, சலைன் வாட்டு போட்டு 1க்கு எடுத்து விட்டான். 1க்கு போயிட்டே இருக்கு. 1க்கு போக போக அந்த உள்ள போக சரியா போச்சு. 3 நாள் எந்திரிச்சு நான் அப்படி உட்காந்துட்டேன். நான் இந்த டாக்டர்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்கன்னா, 3 நாள் எந்திரிச்சு உட்காந்துட்டீங்கன்னு ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அப்புறம் தான் தெரியும் ஆஸ்பத்திரியில் இருக்குன்னு எனக்கு. அப்பதான் தெரியும் எனக்கு. அப்புறம் என்ன பண்ண புரிஞ்சுக்கிட்டு நான், இந்த போண்டா என்னமா பண்ணி போடுச்சுன்னு. அப்புறம் ஒரு வாரம் அங்கே இருந்துட்டு 60,000 ஃபீஸ். ஒன்றும் இல்லை, வாந்தி எடுத்ததுக்கு 60,000 ஃபீஸ் போச்சு. 60,000 காலி. ஆளை துரத்தி விட்டாங்க நம்மள. எப்படா வரும். வந்த உடனே என்ன பண்ணேன்னா, வந்த உடனேயே நடக்க முடியல. கிறுகிறுப்பு, மயக்கம், சோர்வு ஓரளவு கண்ட்ரோல் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணது தெரியுமா, 5 வகை காய்கறிகள், மாங்காய், கேரட்டு, பீட்ரூட்டு எல்லாத்தையும், அப்புறம் கொய்யாப்பழம் எல்லாம் கொஞ்சம் முக்கா தட்டத்தில் எடுத்து பொடிப்படியே பண்ணி 1/2 கிலோ, காலையில் 1/2 கிலோ, கரெக்டாக 8 மணிக்கு 4 மணி நேரம் கழிச்சு மறுபடி 1/2 கிலோ இப்படியே சாப்பிட்டு ஹீமோகுளோபின் வந்து 10க்கு போயிடுது. 10க்கு போனங்காட்டி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அதை கரெக்டாக சைஸே கரெக்டாக ஒரு 15 நாள் கழிச்சு
கிருன்னு ஏறிட்டே போய் இது சாப்பிட சாப்பிட 8 மணிக்கு சாப்பிடுவோம், 12 மணிக்கு வெடிக்கு போயிடுவேன். 8 மணிக்கு 12 மணிக்கு சாப்பிட்டா மறுபடி 12 மணிக்கு சாப்பிட்டா மறுபடி 4 மணி கழிச்சு வெடிக்கு போயிடும். அப்படியே உலக்க மாதிரி கண்டு வரணும். அதாவது அப்படியே கண்டு வரணும். அதாவது அந்த குடலை ஒட்டாமையே டடக்கு நிக்கணும் வந்துடணும். இந்த மாதிரி சேரப்ப சர்ன்னு பழையபடி எங்க போயிடுச்சுன்னா 13க்கு வந்துருச்சு. எது நோய் நல்லா போச்சு. பயத்தின் காரணம் கொண்டு போட்டாங்க. அது என்ன பண்ணுதுன்னா உள்ள இருக்கிற வாந்தியின் மூலமா வெளிக்கொண்டு நான் தண்ணி குடி கொடுக்க மாட்டேங்குது. அது எப்ப ரெஸ்ட்ல கொண்டு வைக்குது. அப்ப ரெஸ்ட்ல வைக்கிறப்ப பயம் இல்லாம இருக்கணும். அப்பதான் நோய் வந்துட்டு தான் உபவாசம் அதிகமா இருக்கணும். என்னது உபவாசம் அதிகமா இருக்கணும். நோய் வந்து ஆமா அப்படிதான். யாரு இங்கிலாந்தை சேர்ந்த இவரு ஒரு பேரு ஹிப்போக்ரட்டஸ். அவரு தான் வந்து அலோபதியுடைய தந்தை. யார் ரோம் நாட்டை சேர்ந்தவர். ரோம் 2200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி காய்ச்சல் வந்தா உணவு சாப்பிட்டீங்கன்னா அது வந்து நோய்க்கு தீனி ஓடுற மாதிரிங்கிறாரு. காய்ச்சல் வந்தா உணவு காய்ச்சல் இருக்கும் பொழுது நீங்க உணவு சாப்பிட்டீங்கன்னா நோய்க்கு தீனி போடுற மாதிரி 2200 ஆண்டுக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க. ஆனா அது எந்த வெள்ளைக்காரனும் பின்பற்றது இல்லை. அவர் எழுதியிருக்காரு, ஹிப்போக்ரட்டஸினுடைய தத்துவத்தில் எழுதியிருக்காரு. இது யாருக்குமே புரியாது. ஏன்னா அது அந்த நோயின்னு வந்துட்டா அவன் தப்பிச்சுட்டான்னு வச்சுக்கங்க, மறுபிறவின்னு அவர் எழுதுறாரு. நோயிலிருந்து தப்பிச்சுட்டானாவே அதுக்கு என்ன பிறவி? மறுபிறவிங்க அப்படின்னு அவர் எழுதுறாரு. யாருங்க? ஹிப்போக்ரட்டஸ் எழுதுறாரு. அது 2100 ஆண்டுக்கு முன்னாடி. அதனாலதான் சொல்றாங்க நோயிலிருந்து மீண்டும் மறுஜென்மம் எடுத்தேன்பாங்க. அது இயற்கை தான். அது இப்ப என்ன பண்ணிருக்கலாங்க ஐயா? இப்ப மருத்துவமனைக்கு உங்களை கூட்டிட்டு போகாம இருந்திருந்தாலுமே அது தானே சரியா இருக்குங்களா எப்படிங்க ஐயா? ஆமா 3 நாள் 72 மணி நேரத்துக்கு ரெக்கவரி ஆயிரும். பயப்படக்கூடாது. ஃபுல் ரெஸ்ட்ல இருக்கணும். அது ரெண்டாவது மயக்கத்துக்கு கொண்டு போட்டுரும். கொண்டு மயக்கத்துக்கு போட்டு அப்படி பேசாம படுக்க வச்சிரும். பயப்படக்கூடாது. அந்த வாந்தி எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு விஷத்தை வெளியே தள்ளுது. அப்ப கடுமையான ஓய்வில் இருக்கணும். கடுமையான ஓய்வில் இருக்கணும். ஜீரோல தான் இருக்கணும். நமக்கு அன்கான்சியஸ் ஜீரோல தான் இருக்கணும். அப்ப என்ன பண்ணோம்னா தண்ணியும் இறங்காது, ஒண்ணும் இறங்காது, எதுவுமே இறங்காது. அது விஷ நீரை பூரா வாந்தியில தெளிகிறோம். விஷ நீரை பூரா வாந்தி 1 கிலோ அது நல்லதுதான் பண்ணுது. ஆனா நமக்கு புரிந்து கொள்ள முடியாது. குழந்தைக்கு ஏதோ கொடுத்துருக்காங்க, ரத்தம் குடல் கெட்டு போச்சு. என்ன நம்ம அன்புக்கு தான் ஊட்டுறோம், ஆரோக்கியத்துக்கு ஊட்டுறது இல்லையே. அது என்ன சொன்னாலும் யாருக்கு புத்தி வராது. என்ன சொன்னாலும் அது அப்படித்தான். அது இப்ப நான் சொல்லிட்டே இருக்க வேண்டிய கரடியை கத்திட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப செலவு பண்ணிட்டு வந்த பிறகு வந்துட்டு வர வேண்டியதுதானே. செலவு பண்ணாதான் புத்தி வருது. எல்லாரும் அப்படித்தாங்க. ஏன்னா நம்ம குருகுல கல்வியிலிருந்து வெளியே வந்தாச்சுங்க. இப்ப நான் தான் சொல்றேன், மருத்துவருக்கே நோய் வருது. மருத்துவம் படிக்கனாலும் ஆரோக்கியம். இப்ப மருத்துவம் படிச்சதுனால ஆரோக்கியம் வராது. மருத்துவம் படிச்சதுனால டாக்டர் ஆயிட்ட நோய். அதுதான் அடிப்படையே. டாக்டர் ஆயிட்ட மருத்துவர்னாவே ஆரோக்கியத்துக்கு கொடுக்கறவன் அல்ல. மருத்துவர்னாவே மருந்தை கொடுக்கறவன். ஆரோக்கியத்துக்கு உடம்பே ரெடி ஆயிக்கும். உடம்பே தன்னைத்தானே குணப்படுத்திக்கணும். அதுதாங்க இயற்கையின் ரகசியம். அதனாலதான் 15 வயசுக்கு மேல ஃபாஸ்டிங் ஒண்ணு வச்சாங்க. உண்ணா விரதம், ஆடி விரதம், அமாவாசை விரதம், ஏகாதசி விரதம், தீபாவளி விரதம், தசரா விரதம். எதுக்கு வச்சாங்க இதெல்லாம்? நோம்பி முடிஞ்சு அடுத்த நாளே விரதம். நோம்பி கண்டதெல்லாம் தின்றுப்பீங்கல்ல, அடுத்த நாளே விரதம் போட்டாங்க. யாரு? ஆமா, தசரா வந்தாச்சு, சஷ்டி வேற வந்துரும். சஷ்டி விரதம் வேற வந்துரும். இதெல்லாம் ஆயிரக்கணக்கான பேருங்க கோயிலுக்கு போய் காப்பு கட்டிட்டு வர்றாங்க. அப்பதான் விரதம் கரெக்டா பண்ண முடியுங்க. மன உறுதிக்காக வேண்டிட்டு. ரைட்டு. நீ உடனே கோயில் நினைக்கணும். இப்ப நாமளும் உடனே கோயில். இப்ப நீங்க எப்படி 2 நாளைக்கு வரைக்கும்? இப்ப நாம வந்து நிரந்தர தூய்மை. நாம எப்பவுமே தூய்மை பண்றதுனால நமக்கு நம்ம அருள் உள்ள வந்துரு. அவங்க அது வந்து அந்த குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும் அருள் வரும். அதுக்கப்புறம் அருள் வராது. அருள்ங்கிறது ஆற்றல். அதுக்கப்புறம் அவன் நோயாளிதான். நம்ம அப்படி இல்லை. நம்ம உண்மையை புரிஞ்சுக்கிட்டு உடனே கோயிலுங்கிற நம்ம ஜீரண நீரவே நிறுத்தி பழகுறோம். அப்ப நம்ம தான் ஜெயிப்போமே தவிர மற்றவங்களை தோத்து போயிடுவாங்க. அதனாலதான் மருத்துவம் தோல்வி அடைகிறது. அப்படி மருத்துவம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? மருத்துவம் என்று சொன்னா மருந்தே கொடுப்போம்னு அர்த்தம். மருத்துவம் ஆரோக்கியத்தை கொடுப்போம். நல்ல என்ன சொல்ல வர நிறுத்திக்கலாம். போதுங்க. அவ்வளவுதான். வேற சந்தேகம் இருக்கா? அந்த இது முடிச்சுக்கலாமா? பாருங்க, இதோட முடிச்சுக்கலாம். செல்வத்தில் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை என்பது என்று நம்புவன் ஆசிரியன். அவனுக்கு பணம் 2ஆம் பட்சம். அப்புறம் கீழே படிச்சிட்டோம்னா
ஆசிரியர் 100 அதுவும் கீழே படிச்சாச்சு. ஆமாங்க, அது கீழே படிச்சாச்சுங்க. இங்க அடுத்த அடுத்த இதுக்கு வந்தாச்சுங்க, அடுத்த பக்கத்துக்குங்க. பாடத்திட்டம் குருகுல ஆசிரியர் ரைட்டு. ஆமாங்க. தட்சசீலம், நாலந்தா முதலிய இடங்களை இத்தகைய பல்கலைக்கழகங்கள் இருந்தன. ம் வெளிநாட்டார் பாரதத்திற்கு வந்து படித்தனர். சித்தர் பூனைக்கண்ணர் பற்றி ஏற்கனவே எழுதியிருக்கிறேன். ம் உண்மையான மெய்ஞானம் விஞ்ஞானத்தை திருத்தி வளர்க்கும். உலகம் சீரான வழியில் முன்னேறும். அதோட நாட்டின் நிறுத்திக்கலாம். சட்டத்தை மதித்து போதும் சரிங்க. போதும் போதும் போதும். சண்டை மாதிரி தான் கேளுங்க. நிறைவு செஞ்சுக்கிட்டு ஆரம்பிச்சு. இதாங்க ஆசிரியர் வந்து தேடிட்டே தான் இருப்பேன். எனக்கு வந்து உண்மையான மாணவனை தேடிக்கிட்டே தான் இருக்கேன். நான் உண்மையான மாணவனை தேடிக்கொண்டே தான் இருப்பேன். யாரையும் நம்புறது இல்லை. மாணவன் வந்துகிட்டே இருக்கணும், தேடிட்டே இருக்கணும், யார் சொல்றாங்களோ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி தேடிட்டே இருப்பேன். ஆசிரியருக்கு மாணவனுக்கு தனிப்பட்ட உடன்படிக்கை இருக்கும். அதுல அது வேற அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு ஒரு பொதுவான விதியை பொதுவான விதியில யாரும் சொல்ல முடியாது. அது மனம் தான். ஆசிரியருக்கு மாணவர்கள் மன உறவு அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாம் இருக்கும். எல்லாமே மாத்திக்குவோம் நாங்க. அதனால இப்படித்தான் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவன் எப்படி நடந்துக்கிறான் அப்படின்லாம் பார்த்துட்டு சில தளர்த்துவோம், இது பண்ணிக்குவோம். பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பெற்றுக் கொள்றப்போ அந்த உணவெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். நான் கூட இப்போ பெரிய பொண்ணு அடிக்கடி செய்வேன். இப்போ சஷ்டி விரதம் கூட இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை வருஷம் வருஷம் அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த நோய் வர்றதில்ல. ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா 2 குழந்தைங்க ஆஸ்பத்திரிக்கு போகாத குழந்தைங்க, பெரிய பொண்ணுங்க 2 பேர் ஆஸ்பத்திரிக்கு போனது இல்லை. அவங்க விரதம் போட்டுடுறாங்க. இப்ப அவங்க வாரத்துல ஒரு நாள் விரதம் போடுவாங்க. உணவு பழக்கத்தை நிறுத்திடுவாங்க. இப்ப அவங்களுக்கு தெரியுது இல்லையா, இப்ப பழமெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுங்க. எதுவோ இப்படித்தான் குழந்தைகளுக்கு வந்து நம்ம அன்பை தான் காட்டுறோம். அது திருப்பி திருப்பி நம்ம தப்பு பண்றோம். அதை நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. எல்லாம் முட்டாளுக்கு தான். உணவு விஷயத்துல அத்தனை பேர் முட்டாளுங்க. உணவு விஷயத்துல முட்டாளா இருக்காங்க. அப்புறம் என்ன, பெற்றோர்கள் முட்டாளா தான் அப்புறம் குழந்தை எப்படி இருப்போம்? அப்ப முட்டாளா புள்ள முட்டாள் தான். நான் என்ன பண்றேன், இப்ப எங்க அப்பா சொன்னதுல நான் கேட்கறது இல்லை, எங்க அம்மா சொன்னதை நான் கேட்கறது இல்லை. அப்படி கேட்காதுங்கிறது நான் தப்பிச்சிட்டேன். கேட்காதனாலதான் நான் தப்பிச்சிட்டேன். எனக்கு ஆசிரியர் என்ன சொல்றாரு அதுதான் எனக்கு தேவை. ஏன்னா மாதா முடிஞ்சு போச்சு, பிதா முடிஞ்சாச்சு, அதுக்கப்புறம் யாருக்கிட்ட போகணும்? ஆசிரியர் உண்மையான ஆசிரியர் வேணுமே. பூரா எம்பிபிஎஸ் மருத்துவர், அப்புறம் அலோபதி இவனுங்கிட்ட போனோம் என்ன தெரியும்? அவன் மருத்துவன். அவன் வந்து அவன் ஆரோக்கியம், அவன் சொல்லிட்டான் ஆரோக்கியம் என்பது அவனே சொல்லிட்டான் ஆரோக்கியம் என்பது கிடையாதுன்னு அலோபதியில சொல்லியிருக்கான். ஆரோக்கியம் என்பது கிடையாது, நோயை குணமாக்க முடியாது. ஆரோக்கியம் என்பது கிடையாது, நோயை குணமாக்க முடியாதுன்னு அலோபதி சொல்லுது. எந்த நோய்க்கு மருந்து இல்லைன்னு சொல்லுது? சொல்லலாம். அது மருந்து கண்டுபிடிச்சா அடித்தி வைப்பதற்குத்தான் அப்படியே தவிர மூலத்தை குணமாக்குவது அல்லங்கிறதான் மருத்துவம். நீ என்ன பண்றீங்கன்னா நோயை குணமாக்குறது திருப்பி திருப்பி அங்க போறீங்க. அது உடம்பு தானாவே குணமாக்கிங்கிறத விஷயமே. அதுக்கு அந்த பொறுமை வேணும். அப்போ நோய் வருகின்ற பொழுது நீங்க நோய் வரப்ப இயற்கையா பட்டியும் போட்டுரும். என்ன பண்ணு, இயற்கையே வேண்டாங்க. அத புரிஞ்சு அப்ப என்ன பண்ண, நோய் வர்றப்ப இயற்கை வேண்டாங்கும் பொழுது அங்க தண்ணீரை தவிர எது அருந்த கூடாது. என்னது? அப்ப தண்ணீர் அருந்து வரப்போ அந்த ரத்தத்துல கலந்துரும். தண்ணி ரத்தத்துல கலக்குமா, அது உடனே அருந்தாதுங்க, உடனே விடாது. அது 2 நாள் டைம் எடுத்துக்கும். முதல்ல இறுக்கி பிடிச்சிடும். முதல்ல என்ன பண்ணு, இறுக்கி பிடிக்குதுங்க. இறுக்கி பிடிச்சி கீழே போட்டு படுக்க வச்சிடணும். அவனை ஆடிட்டு இருக்கிற அவனை கீழே போட்டு படுக்க வச்சிடும். படுக்க வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த இருக்கிற கொஞ்சம் நஞ்சு விஷமெல்லாம் மரத்துல சிறுநீர்ல போய் சிறுநீர் வெளியேறது குறைஞ்சிரும், மலை மேறியறது குறைஞ்சிரும். அப்புறம் தான் கொஞ்சோன்னு உணவு கேட்கும். அப்போதான் அந்த வேக வைத்த பழங்களோ கொடுத்து பழகும். மெல்ல சாறு மாதிரி கொடுத்து லேச சுடுதண்ணி வெது வெது வெதுன்னு, என்னது வெது வெதுன்னு அப்படி கொடுத்த வெது வெதுன்னு பழச்சாரோ, வெது வெதுன்னு கஞ்சியோ, வெங்காயம் கலந்த, அதாவது வேக வைத்த அந்த மாதிரி மென்மையா வேக வச்சு கொஞ்சம் கொஞ்சம். அப்ப உடனே இறங்காதுங்க, அது காஞ்சி 2 நாள் இறுக்கி பிடிச்சிருக்கு இல்லையா. அப்போ உணவு குழாய் சுருக்கி கிடக்கும். உணவு குழாயெல்லாம் ஆமா பின்ன விளையாட்ட நம்மளதெல்லாம் கரெக்டா இருக்கு. நம்மளது பலூன் மாதிரி இருக்கும். நம்மளது பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் கிளீன். நம்மளது வந்து பலூன் மாதிரி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு சுருங்காது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நாம என்ன பண்றோம், நாம உணவை நிறுத்துறதுக்காக பயிற்சி எடுக்கிறதுனால அது நார்மலா வந்து நின்று, நம்மளது இயற்கையா போய் நின்று, நியூட்ரலா போய் நின்றோம். எங்க போய் நின்றோம்? ஆனா இந்த நோய் வந்து சடனா சுருங்கிடும். ஏன் சடனா சுருங்குதுன்னா அவன் உள்ள இறக்க கூடாதுங்கிறதுக்காகவே அப்படி, அவனை காப்பாத்துறதுக்காக சடனா சுருங்கிடும். இவன் பயந்துருவாங்க. ஐயோ ஒண்ணுமே நேத்து வரைக்கும் திருந்துதான் இருந்தேன், 2 நாள் சாப்பிடாம சாக போறது இல்லை. 48 நல்ல உடல் 48 நாள் சொல்லுவாங்க. நல்ல உடல் 48 நாள் தாங்குங்க.
ஆமா, அதனாலதான் அந்த காலத்துல எளிய உணவுகளை சாப்பிட்டு இருந்தார்கள். இப்பதான் கடுமையான உணவுகளை ராத்திரி 12 மணிக்கு நான் முட்டை புரோட்டா திங்கிறான். இவனை என்ன பண்றீங்க? நல்லா சிந்திச்சு பாருங்க. நோயற்ற வாழ்வு வாழ முயற்சி பண்ணுங்க. மீண்டும் காலையில பேசலாம். சரியா? நன்றி, நன்றி, நன்றி. நன்றி, வணக்கம் ஐயா. ம்.